Silk test 3, question number 1. Evaluate limit x tends to infinity 2x square minus 3 whole divided by x square minus 5x plus 3. Solution first method. இதை நம்ம 12th மெத்தட்ல பண்ணிடுவோம். limit x tends to infinity 2x square minus 3 whole divided by x square minus 5x plus 3. xக்கு infinity அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர்ல x இருக்கு, அப்போ நியூமரேட்டர் ஒரு infinity, டினாமினேட்டர்லயும் x இருக்கு, அப்போ அது ஒரு infinity ஆயிரும். அப்ப infinity by infinity வந்துச்சுன்னா this is an indeterminate form. Applying L'Hopital rule, we get, therefore question எழுதிடுவோம், equal to limit x tends to infinity. Numerator differentiation 2 into 2, அப்ப 2 into 2 னா 4x வரும், minus 3 க்கு difference 0 தான். டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா x ஸ்கொயருக்கு 2x, 5xக்கு ஒரு minus 5 plus 3 difference 0. இப்ப லிமிட் அப்ளை பண்ணிடுவோம். ஈக்குவல் டு, இப்ப நியூமரேட்டர்ல எக்ஸ் இருக்கு, எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டா இன்ஃபினிட்டி தான் வரும். டினாமினேட்டர்ல எக்ஸ் இருக்கு, அப்ப இங்க இன்ஃபினிட்டி தான் வரும். திஸ் இஸ் ஆல்சோ அன் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அப்போ அகைன் அப்ளைங் எல்ஹாபிட்டல் ரூல். ரெண்டாவது முறை எல்ஹாபிட்டல் அப்ளை பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணதுல பண்ணணும். தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 4x by 2x minus 5 is equal to limit x tends to infinity. இப்போ அப்ளைங் எல்ஹாபிட்டல் ரூல்னா 4xக்கு டிஃபரன்சியேஷன் 4 divided by 2x, அப்போ 2 மட்டும் வரும், மைனஸ் 5க்கு 0 தான் வரும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணா இங்க எக்ஸே இல்லை, அதனால அப்படியே வேல்யூ எடுத்துடலாம். 2க்கும் 4க்கும் கட் கொடுத்தீங்கன்னா 2 வரும். ஈக்குவல் டு 2 தான் இதோடைய லிமிட். தட்ஸ் ஆல். இப்போ இதை வந்து நம்ம 11th மெத்தட்ல பார்த்தோம்னா, 11th இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா என்ன செய்வோம், எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி வந்தா ஹையஸ்ட் பவரை காமனா எடுப்போம். அப்ப லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி ஹையஸ்ட் பவர் வந்து எக்ஸ் ஸ்கொயர், அப்ப நியூமரேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்தீங்கன்னா இங்க 2 மட்டும் இருக்கும், மைனஸ் 3ல எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுக்க முடியாது, ஆனா பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டுடலாம். அப்ப 3 by எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிடலாம். இங்க டினாமினேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் காமனா எடுத்துக்கிடுவோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தா 1 மட்டும் இருக்கும், மைனஸ் 5 எக்ஸ் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கிறோம்னா அப்ப மைனஸ் 5 by எக்ஸ் இருக்கும். அப்புறம் பிளஸ் 3, இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயர் இல்ல, அப்போ 3 by எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுத்தே ஆகணும், எக்ஸ் ஸ்கொயர் போட்டுடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிட்டோம்னா லிமிட்டும் அப்ளை பண்ணிடலாம். ஈக்குவல் டு, அப்ப நியூமரேட்டர்ல 2 இருக்கு, 2 மைனஸ் 3 by இங்க இன்ஃபினிட்டி வரும், டிவைடட் பை இங்க 1 இருக்குது, அப்படி இருக்கட்டும், மைனஸ் 5 by எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டா 0 இன்ஃபினிட்டி வரும், பிளஸ் 3 by எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டா 3 by இன்ஃபினிட்டி வரும். இப்போ நம்பர் பை இன்ஃபினிட்டினா அது 0ன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 by இன்ஃபினிட்டினா அது 0, டிவைடட் பை 1 மைனஸ் 5 by இன்ஃபினிட்டினா அது ஒரு 0, பிளஸ் 3 by இன்ஃபினிட்டினா அது ஒரு 0. அப்போ ஈக்குவல் டு இங்க 2 by 1 கட் கொடுத்தா 2 மட்டும் தான் வரும். இது 11th மெத்தட். எல்ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா இது வந்து 12th மெத்தட். தட்ஸ் ஆல்.